முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் விதிக்கப்பட்டிருந்தமை போன்று அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதிக்கு மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. கொழும்பு ஊடகமொன்றுக்கு அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவரை மேற்கோள் காட்டி குறித்த செய்தியை வெளியிட்டுள்ளது. மேலும் மேற்கு ஆசியாவில் ஏற்பட்ட பிராந்திய மோதல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை ரூபாவை நிலைப்படுத்தவும் தேவையற்ற செலவினங்களை கட்டுப்படுத்தவும் அரசாங்கம் பல மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கவுள்ளது. இதன்படி அத்தியாவசியமற்ற இறக்குமதிகளை கட்டுப்படுத்தவும் 2022 பொருளாதார நெருக்கடியின் போது எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிடுகிறது. வாகன இறக்குமதிகளை மட்டுப்படுத்துவதற்கும் ரூபாய் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கும் கடந்த வாரம் விதிக்கப்பட்ட வாகன சுங்க வரிகள் மீதான 50% கூடுதல் கட்டணத்தை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிப்பது இந்த நடவடிக்கையில் அடங்கும். தற்போது வர்த்தக வாகனங்களுக்கு 70%, தனியார் வாகனங்களுக்கு 50% உள்ள வாகனங்களுக்கான கடன் மதிப்பு வரம்பை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதிக்காக மட்டும் கிட்டத்தட்ட 200 கோடி அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன என அந்த அதிகாரி தெரிவித்தார். 2022 பொருளாதார நெருக்கடியின் போது நடைமுறைப்படுத்தப்பட்டது போலவே அந்நிய செலவாணியை சேமிப்பதற்காக அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்தும் பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. கடுமையான அந்நிய செலவாணி பற்றாக்குறை காரணமாக மத்திய வங்கி 2022 367 அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்தியது. இவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களில் வீட்டு உபயோக மின் சாதனங்கள், ஆடைகள், சுகாதார பொருட்கள், விளையாட்டுப் பொருட்கள், அத்துடன் தலைமுடி மற்றும் உடல் பராமரிப்பு பொருட்களும் ஆகியவை உள்ளடங்கும். மேலதிகமாக புதிய பழங்கள், மீன்பால் பொருட்கள், தானியங்கள், மாவு, மினரல் மற்றும் கார்பனேற்றப்பட்ட நீர், பியர், சைன் மற்றும் மதுபானம் போன்ற பரந்தளவிலான உணவு மற்றும் பானங்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் பேச்சு நடத்தி வருவதாகவும் தெரியவந்துள்ளது. ரூபாயின் மதிப்பு சரிவு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இந்த ஆண்டு மே மாத நிலவரப்படி நாட்டின் சராசரி மாதாந்திர எரிபொருள் செலவு 100 மில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 522 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது என அந்த அதிகாரி மேலும் சுட்டிக்காட்டினார். 2022 ஆண்டை போலவே ஏற்றுமதியாளர்கள் ரூபாயின் மதிப்பு மேலும் பலவீனமடையும் வரை காத்திருப்பதாகவும் தாங்கள் ஈட்டும் அந்நிய செலவாணியை நாட்டிற்குள் கொண்டு வரவோ அல்லது அதனை ரூபாயாக மாற்றவோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.